மத்தேயு 12:30. என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என்னோட இராதவன் அப்படின்னா அவரோட எழுத்தின்படி நம்ம பார்த்தானா அவரோடு இருந்தவங்க 12 பேர், அப்புறம் ஒரு 70 பேர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீகளுடைய கூட்டம். இவங்க தான் அவர் கூட இருந்தாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் விரோதியா அப்படி நாம் எடுத்துக்கொள்ளணுமா? அந்தரங்க சீஷனாக இருந்த யோசேப்பு விரோதியா? அந்தரங்க சீஷனாக இருந்த நிக்கோதேமு விரோதியா? லாசரு, மரியாள், மார்த்தாள் இவங்கெல்லாம் இயேசுநாதர் கூட இல்லையே. அவர் அப்பப்போ போய் அங்கே தானே தங்குவார், தங்குவார். யூதேயாவுக்கு போனால் அங்கே தங்குவார், அவ்வளோதான். இவங்க அவர் கூட இல்லையே, அப்போ அவங்க எதிரிகளா? அப்படி அதுக்கு அர்த்தம் இல்லை. அவரோடு கூட இருப்பது, அவர் என்ன ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் இருப்பது, அதில் சந்தோஷமாக இருப்பது. நான் அப்படி பின்னோக்கி உங்களை அழைத்து செல்றேன், ரொம்ப பின்னால அனாதி காலத்துக்கு அல்லது ஆதி காலத்துக்கு அழைத்து செல்கிறேன். லூசிஃபர், விடிவெளி நட்சத்திரம், தேவதூதன், பரலோக ஆராதனை கூட்டத்தினுடைய தலைவன், பூமியினுடைய அதிபதி என்று இருந்த அந்த லூசிஃபர் ஆண்டவரோட தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஆண்டவரோடு இருக்கிறத விட வேற ஏதோ ஒரு சாணத்தை கைப்பற்றுவது அவனுக்கு முக்கியமாக போய்விட்டது. ஆகவே தான் ஆண்டவருக்கு விரோதியாய் அவன் மாறிவிட்டான். ஆண்டவரோடு இருக்கிறது, அவர் கொடுத்த பொறுப்பை அதை ஏற்றுக்கொண்டு அவர் வைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருந்து அதில் சந்தோஷமாக இருக்கிறது, அதில் திருப்தியாக இருக்கிறது, அதுதான் அவருக்கு சிநேகிதனாக இருப்பது, அவருடைய பக்கத்தில் இருப்பது. குறிப்பா ஆண்டவர் சொன்னார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவனை எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதுதான் அவனுக்கு தான், பிசாசுக்கு பெருமை தான் வந்துச்சு. பெருமை தான் ஆண்டவரோட இராதபடி நான் உயர்வேன்னு சொன்னான். நான் உயர்வேன். அவன் எப்படி ஆண்டவரை என்ன உயர்த்தோம் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருந்தா கூட தப்பு இல்லை. எனக்கு அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு, ஆண்டவரே மேலே போகணுன்னு, என்னை கொஞ்சம் உயர்த்தோம் அப்படின்னு கேட்டிருந்தா, இல்லைப்பா அது உனக்கு சரியாக வராது, உனக்கு இதான்னு சொல்லியிருப்பாரு. நான் உயர்வேன், நான் மேலே போவேன் அப்படின்னு அவன் சொன்னான். பெருமை, மேட்டிமை. அதாவது ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அப்படின்னு நம்ம கேட்காம, இதை நானே பெற்றுக்கொள்வேன் என்று என்றைக்கு ஒரு தேவ பிள்ளை நினைக்கிறான். உலகத்தான் நினைக்கிறது வேற. உலகத்தான் அவனுக்கு தெரியாது, அதனால அவன் அப்படிதான் நினைப்பான். தன் கையே தனக்கு உதவின்னுவான், உன்னால் முடியும் தம்பின்னுவான். அது உலகத்தான். நானே முன்னேறிடுவேன், உழைக்கின்றேன், உயர்கின்றேன் அப்படின்னு போடுவான். அதனால உலகத்தான் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது ஆச்சரியம் இல்லை. தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆச்சரியம் இல்லை. அவன் தெரியாம செய்யறான். இல்லை, நானே இதை பெற்றுக்கொள்வேன், நானே இதை செய்து விடுவேன், அல்லது நான் தான் செய்தேன், நான் தான் பெற்றுக்கொண்டேன், நானே அதை அடைந்தேன் என்று சொல்வதுதான் அந்த இடத்துல பெருமை. அந்த பெருமை தான் ஆண்டவருக்கு நமக்கும் விரோதத்தை உண்டாக்குகிறது. அதனால நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது, அங்கிருந்து இறங்கி வரணும். ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 15 சொன்னாரு, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. அப்போ பாவம் செய்கிறோமே, ஏன்னா ஆண்டவர் துணை இல்லாமல் பாவம் செய்கிறோமே, இது எப்படி எடுத்துக்கொள்வது? அதை முழுசும் படிக்கணும். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்,
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இது ஒரே சென்டென்ஸ் தான், நடுவில் அரைப்புள்ளி தான் இருக்கு, நடுவில் செமிகாலன் தான் இருக்கு. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. கனிவுள்ள எந்த ஒரு செயலும் சுயத்தால செய்ய முடியாது. ஒரு தேவ பிள்ளைய பொறுத்தவரை உலகத்தான் செஞ்சிருவான், சுயத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் செய்வான். தன்னம்பிக்கை, சுய உதவி, சுய முன்னேற்றம், உலகத்தானுக்கு கொஞ்சம் அது கை கொடுக்கும். ஏன்னா அவன் உலகத்தான், அவன் திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டு இல்லை, நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். கனிவுள்ள எந்த செயலையும் நாம் சுயத்தால் செய்ய முடியாது. கர்த்தருடைய உதவி தேவை, கர்த்தருடைய பலம் தேவை. கனியற்ற செயல்கள் அந்தகார செயல்கள், கனியற்ற அந்தகார செயல்களை கடிந்து கொள்ளுங்கள்னு எபேசியர் 4 படிக்கிறோம். அது சுயத்தில் செய்யலாம். அதனால ஆண்டவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கை நம்மோடு சேர்ந்து நம்முடைய கையும் வேலை செய்து ஒரு காரியம் நடக்கணும். ஆண்டவருடைய கை அதில் இல்லைன்னா நாம் ஆண்டவரோடு இல்லை, சுயத்தில் இருக்கிறோம், பெருமையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், தாழ்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அவரோடு இருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.